நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு இயல் 1 முதல் உரைநடை நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பம். மொழி என்பது கருவி. என்ன கருவி? தன் மனதில் தோன்றிய ஒரு கருத்தை பிறரிடம் தெரிவிக்கும் ஒரு கருவியாக இது செயல்படுகிறது அப்படின்னா இங்கே மொழி செயல்படுகிறது. சரி, அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதனால என்ன சொல்வார் சார் அகத்தியலிங்கம் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை அடிப்படையாக கொண்டு மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சொன்னவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம். சரி, தோராயமாக இந்தியாவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் தான். இன்னும் சொல்ல போனா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் தோராயமாக பேசப்பட்டு வருகிறது. அதனாலேயே இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் அப்படின்னா சா அகத்தியலிங்கம். சரி, இந்த மொழி குடும்பத்தை 4ஆ பிரிக்கிறாங்க. இந்த மொழி குடும்பத்தை எத்தனையா பிரிக்கிறாங்க? 4 வகையா பிரிக்கிறாங்க. எதுனா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, இதுல நம்ம தமிழ் மொழியில எதுல வரும் அப்படின்னா திராவிட மொழிகள் அப்படிங்கிறதுல வரும். சரி, இந்த உலகிலேயே பழமையான நாகரிகங்கள் இருக்குது. அதுல இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா அந்த அகல் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் என்ன சொல்றாங்க, உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் திராவிட நாகரிகம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த வகையிலே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள் பேசிய மொழி திராவிட மொழி அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளேயும் அதை அடக்கிறார்கள். அந்த மாதிரி திராவிடம் எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா குமரில பட்டர். இது ஒரு முக்கியமான வினாவாக வரலாம். திராவிடம் எனும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா குமரில பட்டர். இவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடா என்னும் சொல் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னா தமிழிலிருந்து பிறந்ததுன்னு ஹீராஸ் பாதிரியார் சொல்றார். எப்படி? முதலில் தமிழ் அப்படிங்கிற சொல்லு தமிழா, தமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு மாறினதா யார் சொல்றாரு அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார் சொல்றாரு. சரி, இந்த மொழிகள் குறித்த ஆய்வை யாரெல்லாம் செய்திருக்கார்கள் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வடமொழி தான் அனைத்து மொழிகளுக்கும் முதலானது, மூலமொழி அப்படிங்கிற கருத்தையும் இங்கே அவர் முன்வைக்கிறார். அடுத்ததாக 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்களான ராஸ் கிரீம் போன்றவர்கள் மொழி சார்ந்த பல ஆராய்ச்சிகளையும் இங்கே மேற்கொண்டுள்ளனர். முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளையும் ஒன்றாக ஆராய்ந்து இவை 4ம் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படிங்கிற கருத்தையும் இங்கே முன்வைக்கிறார். சரி, அப்படி முன்வைத்து அதற்கு தென்னிந்திய மொழிகள் என்ற பெயரையும் அவர் சூற்றார். யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதுல ஹேக்கன் என்ன சொல்றாருன்னா இம்மொழிகள் மேற்காண்ட மொழிகள் அனைத்தையும் இழைத்து தமிழியன் என்று பெயரிட்டு அதை ஒரு வரையறைக்குள்ள அடக்கிறார். அதே போல தமிழின் என்ற மொழிகளோடு ஆரிய மொழிகள் வேறுபட்டவை அப்படிங்கிற கருத்தை யார் இங்க முன்வைக்கிறார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். அடுத்ததாக ஒரு திராவிட மொழி குடும்பத்தினுடைய ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னா 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூல் வெளியானது. 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூல் வெளியானது. இதன் ஆசிரியர் யாருன்னா கால்டுவெல். இது மிக 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 முக்கியமான ஒரு வினா, மறந்துடாதீங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்றும் இம்மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியவை அல்ல, அதற்குள்ளும் செல்வாக்கு செலுத்துபவை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். சரி, இந்த திராவிட மொழி குடும்பத்தை 3 வகையா பிரிக்கலாம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. சரி, அப்படி பார்க்கும் பொழுது தமிழ், கன்னடம், மலையாளம் முதலான தென் திராவிட மொழிகள் என்றும் தெலுங்கு முதலான மொழிகள் எல்லாமே நடு திராவிடம் என்றும் பிராய்குய் போன்ற மொழிகள் எல்லாமே வட திராவிடம் அப்படிங்கிற ஒரு பகுப்புக்குள்ளேயும் அடக்குறாங்க. சரி, அதுபோல மொத்தம் திராவிட மொழிகள் 28 அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கும் உட்படுத்துறாங்க. எப்படி திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா 28 அப்படின்னு பார்த்துக்கலாம். அது போல மட்டும் இல்லாம எருகலா, தங்கா, குறும்பா,
சோழிகா முதலான மொழிகளும் அதில் அடங்கும். நாம் யாருமே கேள்விப்படாத ஒரு பெயர், ஆராய்ச்சி அறிஞர்கள் மட்டும் விளங்கக்கூடிய ஒரு எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா முதலான 4 மொழிகளையும் அதுக்குள்ள அடக்குறாங்க. சரி, ரைட். திராவிட மொழிகளுடைய பண்பு என்ன, அதை எப்படி நாம் இனம் காண முடியும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. முதலாக சொற்களில் இன்றியமையாத பகுதியாக நாம் வேர்ச்சொல்லை குறிப்பிடுவோம். அது என்ன வேர்ச்சொல்? ஒண்ணுமே இல்லை, பகுதின்னு சொல்றோம் பாத்தீங்களா இலக்கணத்துல, அதுதான் இங்கே மொழியில் வேர்ச்சொல் என்றும் அடிச்சொல் என்றும் வழங்கப்படுகிறது. இப்ப படித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதனுடைய அடிச்சொல் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா படி. அதைத்தான் இலக்கணத்தில் பகுதி என்றும் மொழி நூலில் அடிச்சொல் என்றும் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவான அடிச்சொற்களாக இருக்கும் அனைத்து திராவிட மொழிகளிலும். எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா தமிழ்ல கண் அப்படிங்கிறது மலையாளத்துல கண்ணு அப்படின்னு இருக்கும், தெலுங்குல ரன்னகரம் போட்டு கண்ணு அப்படின்னு இருக்கும், குருத் பர்ஜி போன்ற மொழிகள்ல கண் என்றும் கென் என்றும் முதலான அடிச்சொல் அடிப்படையில் அனைத்து திராவிட மொழிகளும் ஒத்த பண்பை உடையது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுபோல எண்ணு பெயர்கள் அனைத்துமே திராவிட மொழியில் ஒத்த பண்பை உடையது. இப்ப தமிழ்ல நம்ம 3 அப்படின்னு சொல்றோம், அதையே மலையாளத்துல 3 அப்படின்னு சொல்லுவாங்க, தெலுங்குல 3 அப்படின்னு சொல்றாங்க, கன்னடத்துல 3. இந்த சொற்களை எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒத்த பண்பை உடையதாக இருக்கும் இல்லையா? இது ஒரு வரையறைக்குள்ள எடுக்கிறாங்க. அடுத்ததாக குறில் நெடில் வேறுபாடு. அது என்ன குறில் நெடில் வேறுபாடு? அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வேறுபாடும் அனைத்து திராவிட மொழிகளிலும் ஒத்த பண்பையே உடையது. அப்புறம் கால்டுவெல்னுடைய ஒரு அருமையான கூற்று ஒண்ணு பாருங்க, தமிழ் வடமொழியின் மகள் என்று. அப்படின்னா வடமொழியிலிருந்து தமிழ் பிறக்கல, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருதத்துக்கு முன்னாலேயே தோன்றிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும். அதாவது தமிழ் மொழி பிற மொழியின் கலப்பில்லாமல் இயங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, சொற்களை அவ்வளவு வளங்களையும் தனக்குள் அடக்கியது, ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வரையறையை இங்கே முன்வைக்கிறார். சரி, அடுத்து திராவிட மொழியின் ஒத்த பண்பிலே அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி அந்த பால் பாகுபாடை பிரிச்சிருப்பாங்க. ஆனா வடமொழியில் இவ்வாறு அப்படி அமையல. நுண்பொருளுக்கு கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஆண் பெண் அப்படின்னு பகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுப்பு பால் பகுப்பு திராவிட மொழிகளின் ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மொழிகள் இருக்குதானே அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா மலையாள மொழியில அந்த பால் பகுப்பு கிடையாது. மலையாள மொழியில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை பால் காட்டும் வெகுதிகள் இடம்பெறவில்லை. ஆனால் இவை அனைத்தும் எதில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா தமிழ் மொழியில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக வினைச்சொல். ஆங்கிலத்தில் வினைச்சொல் பார்த்தோம்னா காலத்தை மட்டுமே காட்டும். ஆங்கிலத்தில் இருக்கிற வினைச்சொல் காலம் மட்டுமே காட்டும். ஆனா தமிழில் இருக்கிற வினைச்சொல் திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் காட்டும். பாருங்களேன், வந்தான் அப்படிங்கிறது திணை காட்டு உயர் திணை, பால் காட்டுது ஆண் பால், எண் காட்டுது ஒருவன், இடம் காட்டுது படர்கை. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிற வினைச்சொல்கள் இந்த வரையறைக்குள் அடங்காது, வெறும் காலத்தை மட்டுமே காட்டுகின்றன. தமிழில் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் திணை, பால் என்னும் இடத்தை காட்டுவதால் இது அனைத்திற்கும் மூத்த மொழி, தன்னுடைய காலத்தால் முந்தியதாகவே சொற்வளங்களை அவ்வளவாக உள்ளடக்கிய மொழி அப்படிங்கிற வரையறையும் வராங்க. அடுத்தது தமிழினுடைய தனித்தன்மை. இன்னும் சொல்ல போனா மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடைய பணத்தாள்களில் கூட தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இது ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்ததாக தொன்மையும் இலக்கண வளமும் உடைய மொழி நம்முடைய தமிழ் மொழி. இந்தியா, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் கூட இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பிற மொழி கலப்பு இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான். திராவிட மொழிகளில் பிற மொழி கலப்பு குறைந்த மொழி எதுனாலுமே தமிழ் மொழி தான். தமிழ் மொழி திராவிட மொழிகளின் சிலவற்றிற்கு தாய். இன்னும் சொல்ல போனா தமிழ் மொழியில இருந்தா மலையாளம் பிறந்தது அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப திராவிட மொழிகளுக்கு எல்லாம் தாய் அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற ஒரு மொழி தமிழ் மொழி தான். இந்தியாவினுடைய பெரும்பாலான கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழ் மொழியால் ஆனவை. அப்ப இதை நாம் ஐத்துக்கொண்டே தமிழ் மொழியினுடைய காலத்தை கணிக்க முடியும். அதுபோல தமிழ் மொழியில் பல அடிச்சொற்களுடைய ஒலியன்கள் பார்த்தோம் சுட்டுப்பெயர்களாகவும் மூவிட பெயர்களாகவே அமைந்துள்ளது. அடுத்ததாக திராவிட மொழியினுடைய ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழ் மொழியே பெரிதும் துணை புரிகின்றது. இன்னும் சொல்ல போனால் காலத்திற்கேற்றார் போல் தன்னை இலக்கண விதிகளை கொண்டு புதுப்பித்துக் கொள்ளும், தன்னுடைய தோலை உரித்து கொண்டும் பலகாலமும் கடந்து வாழ்கின்ற ஒரு வளைவு நெளி உள்ள மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. அவ்வளவுதான். இந்த பாடப்பகுதியில இது தொடர்பான கேள்விகள் மட்டுமே இடம்பெறும். அதை நாம பார்த்துட்டோம்.
அடுத்தது கூடுதலா ஒரு சில தகவல் என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் சங்க இலக்கியம் முதலாக தோன்றியது. நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கணம் தொல்காப்பியம் அப்படின்னு தெரியும். அதே போல கன்னடத்தில் எந்த இலக்கியம் முதலாவதாக வந்ததுன்னா கவிராஜ மார்க்கம். சரி, கன்னடத்தில் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னாலுமே கவிராஜ மார்க்கத்தை தான் அவங்க சொல்றாங்க. தெலுங்குல உடைய பாரதம் அது ஒரு இலக்கியமாகவும், ஆந்திர பாஷா பூஷணம் அதை ஒரு இலக்கண நூலாகவும் இங்கே ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்றாங்க. அதுபோல மலையாளத்தினுடைய காலம் கடந்து நிற்கும் இலக்கியம் என்ன அப்படின்னா ராமசரிதம். மலையாளத்தினுடைய தற்பொழுது கிடைக்கக்கூடிய காலம் கடந்த மிக பழமையான இலக்கண நூல் எதுனா லீலா திலகம். இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவுதான். அடுத்தது செய்யுள். செய்யுள் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழோவியம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யாருடைய கவிதைகளை எடுத்து நமக்கு இங்க பாடப்பகுதியாக கொடுத்திருக்காங்கன்னா ஈரோடு தமிழன்பன். அவரை பற்றிய குறிப்புகள் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. இதை கூறியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். பூவின் மலர்ச்சியையும் குழந்தைகளின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இவருடைய சிறுகதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கவிதை எழுதியிருக்காரு, சிறுகதை முதலீட்டு எழுதியிருக்காரு, ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை எழுதுகிறார். அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, வணக்கம் வள்ளுவர் எனும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். தமிழன்பன் கவிதைகள் அது என்ன அப்படின்னு தமிழரசின் பரிசு பெற்ற ஒரு நூலாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தி, மலையாளம், உருது, ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் அந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய குறிப்புகள்ல நிச்சயம் ஏதாவது ஒரு வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகளா இருக்குது. நமக்கு இந்த பாடப்பகுதியில சீர்பெற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்புல தித்திக்கும் தெள்ளமுதாய், தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உகந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கு, மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றுணத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே, அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களுக்கும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமிழா 10 குணம் பெற்றாய், மற்றோராக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய், நாக்குளவும் ஊரசனம் 6 உண்டோ செவிகள் உணவு, ஆன நவரசம் உண்டாயும் ஏனோர்க்கு அழியா வனப்பு 1 அளவு அதிகமுண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தித்திக்கும் தெள்ளமுதாய், அமுதை மாதிரி தித்திக்கும் தமிழே, தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, உன்னோடு புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, தேன் போன்ற இனிமை உடையது, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம், உன்னிடம் நான் சில கேள்விகளை கேட்கணும், விளம்ப கேள், சொல்றதை கேள், மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொடுப்பார் கொள்வாய்க்கு, தமிழே உன்னிடத்தில் குறவஞ்சி பல்லு போன்ற இலக்கிய நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை என்ன கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் 3 இனத்தும் உண்டோ, திறம் எல்லாம் வந்தும் சிந்தாமணியாய் என்று சொல்லிய நா சிந்துமே, பாவின் திறமனைத்தும் கைவிட பெற்றவள் நீ, உன் பெயர் சிந்தா அப்படின்னா இங்க கெடாத, தன்னுடைய தன்மை குறையாத மணி அப்படின்னு அர்த்தம். சிந்து உன்னை அழைக்கின்ற பெருமை எங்களுக்கு தகுமோ, கூறிய நா வந்து விழுந்திடும், உன்னை சிந்து என்று சொல்லாதனா அருந்து விழுந்திடும் தன்மை உடையது, முற்றும் உணர்ந்த தேவர்களுக்கும் முக்குணமே எது, அமைதி, மேன்மை முதலான 3 குணங்கள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் உனக்கு எத்தனை குணங்கள் இருக்குதான், 10 குணங்கள் பெற்றிருக்கிறாய். செறிவு, அழகு, இன்பம், ஒளி, இசை, உதாரம் முதலான 10 குணங்களை நீ பெற்றிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் 5, ஆனால் உண்மையில் கொண்ட வண்ணங்கள் இலக்கண தன்மையில் 100 வண்ணங்கள் உண்டு. ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். அது மட்டுமல்லாமல் நாவின் மீது பொருந்தும் குறைபாடை உணவில் சுவைகள் 6க்கு மேல் கிடையாது. அறுசுவைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது 6க்கு மேல் கிடையாது. ஆனா உனக்கு மட்டும் எந்த சுவை வருகிறது, 9 சுவை. இதெல்லாம் இறைவன் கொடுத்த அழகு, அழியாத அழகு. வனப்பு இங்கே அனைவருக்கும் ஒன்று மட்டும்தான் உள்ளது. உனக்கு மட்டுமோ செய்யுள் தன்மையில் வனப்பு, இலக்கண தன்மையில் 8 வனப்பு கொண்டவள் அப்படின்னு தமிழுடைய சிறப்பை சொல்றாங்க. இந்த பாடப்பகுதியில சொல்லும் பொருளும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரம் பல்லு என்பது சிற்றிலக்கிய வகையில் 3 இனம் அப்படின்னு இங்க எதை சொல்றாங்கன்னா, துறை, தாளிசை, விருத்தம் இதை சொல்றாங்க. அடுத்த சொல்லும் பொருள் திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம்.
சிந்தாமணி அப்படிங்கிறது சீரோ சிந்தாமணி தான் அங்க குறிக்கிறாங்க. அடுத்தது சிந்து அப்படிங்கிறது ஒரு வகை பாடல். இதை மட்டும்தான் இந்த பாடப்பகுதியில் வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வளரும் செல்வம். அடுத்து நாம பார்க்க போற துணைப்பாடம் வளரும் செல்வம். அதாவது இந்த துணைப்படம் எந்த அடிப்படையில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கலைச்சொல்லாக்கம் அந்த அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க. நான் வெறும் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், பாடத்தினுடைய அந்த உட்கரு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது சாப்ட்வேர் அப்படின்னு நாம ஆங்கிலத்தில் கணிப்பொறியில் பயன்படுத்துகிற தூய தமிழ் என்னன்னா மென்பொருள். அதே போல பிரவுசர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம், அதற்கு நிகரான தமிழ் சொல் உளவி. அடுத்து கிராக் அப்படிங்கிறோம்ல, அதுக்கு நிகரான தமிழ் சொல் செதுக்கி. அடுத்ததாக கர்சர், கணினியில் நாம் பயன்படுத்தக்கூடிய அம்புக்குறி, கர்சருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏவி அல்லது சுட்டி. இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சைபர் பேஸ் அப்படிங்கிறதுடைய நிகரான தமிழ் சொல் இணையவெளி. அடுத்ததாக சர்வர், நாம கூட சொல்லுவோம் இல்லைங்களா, சர்வர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னா வையக விரிவு வலை வழங்கி. அடுத்து போல்டர், இது எந்த போல்டர்ல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னா உரை. லேப்டாப், அது உங்களுக்கே தெரியும், மடிகணினி அப்படிங்கிற பெயர் சொல் இருக்குது. அடுத்து அளவு பெயர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பின்னம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்களேன், 1/80 அப்படின்னா காணி அப்படின்னு அர்த்தம். 1/64 அப்படின்னா கால் வீசம். 1/320 முந்திரி முதலான அளவு பெயர்கள் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. சொன்னா ரொம்ப நேரமாகும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன், அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பிற துறை சார்ந்த சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா, இப்ப சங்க காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, நாவாய் அப்படின்னு சொல்றோம். நாவாய் பெரிய படகு இல்லையா, அதுதான் ஆங்கிலத்துல என்னவா மாறுதான் நேவி போர்ஸ், கப்பல் படைன்னு சொல்றோம் பாருங்க. அந்த நேவி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு அடிப்படையே சங்க காலத்தில் வழங்கப்பட்ட நாவாய் என்கின்ற பதம் தான். இதை பார்த்து இதை கேட்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. அதே போல உலகில் தொன்மையான மொழிகள் ஒன்றான கிரேக்க மொழிகளிலும் தமிழ் மொழி குறித்த சில கூறுகள்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், எரிதிரை அப்படின்னு நம்ம தமிழ் வழங்கக்கூடிய சொற்களை கிரேக்க மொழியில எருதிரான் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல கலையுகோய் அப்படின்னு சொல்றாங்க. நாம நீர் அப்படின்னு சொல்ற தமிழ் வார்த்தையை கிரேக்க மொழியில நீரியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடிய நாவாய் அப்படிங்கிற சொற்களை தோனிஸ் அப்படிங்கிற மொழியிலையும் பயன்படுத்துறாங்க. அதே போல பா வகைகள் ஒன்றான வெண்பா நமக்கு தெரியும், அதனுடைய ஓசை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், செப்பல் ஓசை. அந்த செப்பல் அப்படிங்கிற சொல்லினுடைய பதத்தை கொண்டு கிரேக்கத்தில் என்ன பண்றாங்கன்னா சாப்போ, வெண்பா பாவனுடைய வடிவத்தை எப்படி சொல்றாங்கன்னா நம்ம தமிழ்ல செப்பல்னு சொல்றோம் ஓசையை, அதுவே கிரேக்க மொழியில சாப்போ. இந்த பதமும் செப்பல் அப்படிங்கிற பதத்தில் இருந்து உருவானதுதான். அடுத்ததாக பாலின் சுவைகளில் ஒன்றாக இழிவரல் அப்படிங்கிற வார்த்தையை கிரேக்கத்தில் எப்படி மாறியிருக்கான் இலிகியா. இழிவரல் அப்படிங்கிற தமிழ் பதம் கிரேக்கத்தில் இலிகியா அப்படின்னு மாறி இருக்குது. அடுத்ததாக தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்ப்பதற்காக அரசியல், தத்துவம், சமயம் சார்ந்த கருத்துக்களும் பிற மொழிகளில் நன்று ஊடாக வளர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம மருத்துவம், பொறியியல், கணினி, விண்வெளி போன்ற இக்காலத்தில் மிகவும் மேம்பட்ட துறைகளிலும் தமிழ் மொழி எந்த அளவுக்கு வளர்ந்து அந்த பாடத்துல பாக்குறோம். அப்புறம் கூடுதல் தகவல் என்ன கொடுத்திருக்காங்க, தமிழ் எண்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ் எண்கள் அதாவது 1க்கு கா அப்படின்னு சொல்லுவோம், 2 அதனுடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரியே ஊ, 3னா நூ, 4னா உங்களுக்கு எழுதியே போட்டுறேன் பாருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. தமிழ் எண்கள் 1 அதுக்கு என்னன்னா கா, 2 அது ஈஸியா நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா அந்த வடிவத்திலேயே இருக்கு பாருங்க, அது வச்சுக்கலாம். அடுத்து 3 இது எப்படின்னா இந்த நூ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அமைப்புல வருது. 4 இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சா. அடுத்ததாக 5 இது ரொம்ப ஈஸி, 5 ரூபாய் அப்படின்னு நீங்க மைண்ட்ல சும்மா ஈஸியா வச்சுக்கலாம். அடுத்து 6 இது ரொம்ப ஈஸி, இது 4 அப்ப கூட 2 சேர்ந்து இருக்குது, இது 6 அப்படி வச்சுக்கோங்க. இது 5 ரூபாய்னு வச்சுக்கிறோம், இது 4ங்களா, அது பக்கத்துலயே பாருங்க 2 வந்து இருக்குது, 5 6 அப்படி ஈஸியா நீங்க எழுதி மனப்பாடம் செய்திருக்கலாம். 7 அதனுடைய குறியில் எழுதிக்கிறோம், 7ன்னு எழுதுவோம், அதனுடைய குறியில் என்னது ஏ, அவ்வளவுதான். அடுத்ததாக 8 இதுவும் எழுதியில் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக 9
அடுத்ததாக 10. 1க்கு கா போட்டோமா, அந்த காவை அப்படியே போட்டுருங்க. பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியத்தை அப்படியே போட்டுருங்க. இதிலிருந்து வினாக்கள் கட்டாயம் கேட்கப்படலாம், இது முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைகளை உங்கள் நண்பர்களிடமும், குறைகளை எங்களிடம் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிங்க. நன்றி.